லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லிருந்து 42ஆம் வசனம் வரை. மார்த்தாள், மரியாள். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஓர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிற மார்த்தாள், மரியாளை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. மார்த்தாள், மரியாள் இவங்க பெத்தானியா கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். அவர் பெயர் லாசரு. இவங்களை சந்திக்க தான் இயேசு கிறிஸ்து வர்றார். இந்த மார்த்தாள், மரியாளுடைய சம்பவத்துல இன்னைக்கு அதை பற்றி உள்ள வெளிப்பாடு உங்களுக்கு ஆவியானவர் என்ன கொடுத்தாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் பார்த்தீங்கன்னா பற்பல வேலைகளை செய்யறதுலயே இருக்கிறாங்க. ஆனா மரியாள் பார்த்தீங்கன்னா அவர் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி ஊழியம் செய்ய இருக்கிறாங்க. இந்த மரியாளை குறித்து பார்க்கணும்னா நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரத்துல வர்றாங்க. அவங்க ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊத்தி தன் பாவங்களுக்காக மனம் வருந்துறாங்க. அங்கேயும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் சீமோன். இவரும் பெத்தானியாவில் தான் இருக்கிறாரு. இவர் வீட்டுக்கு தான் இயேசு கிறிஸ்து வராரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல நீங்க 36லேருந்து 50 வசனம் வரைக்கும் இவரை குறிச்சு இருக்கும். இவர் ஒரு பரிசேயன். இவர் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைக்கிறாரு. வீட்டுக்கு அழைக்கும் போது இவர் தண்ணீர் கொடுக்கலங்கிறாரு. ஆனா மரியாளோ தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி தன் காலில் தண்ணீரால துடைக்கிறாங்க. இன்னும் அநேக விஷயங்கள் மரியாளை குறித்து பார்க்கலாம். நீங்க சொல்லியிருக்கிறபடி லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பரிசேயன் ஒரு வீட்டுல போஜனம் பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறாங்க. அந்த வீட்டுல அவர் பிரவேசித்தது இருக்கப்போ அந்த ஊரை சேர்ந்த பாவியாகி ஒரு ஸ்திரீன்னு சொல்லி வசனம் குறிப்பிடுது. அந்த பரிசேயன் வீட்டுல பந்தி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவங்க நின்று அவங்க பாதத்தருகே உட்காந்து கண்ணீர் விட்டு அவரோட பாதத்தை கழுவுறாங்க. தலை முடியினால் அந்த பாதங்களை தொடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுறா. அப்ப அந்த பரிசேயனோட இருதயத்துல அவர் நினைக்கிறாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசியானவராச்சே, இந்த ஸ்திரீ இன்னாள் என்று அவர் அறிஞ்சிருக்கணுமே. அப்போ இப்பேற்பட்ட பாவியான ஸ்திரீ அவரை தொடரான்னு தெரியாம அவரை பாவியா இருக்கிறாளே என்று பரிசேயன் தனக்குள்ள நினைக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சீமோனின்னு சொல்றாரு. அந்த பரிசேயன் பேர் சீமோன். 2 பேர் கடன் பட்டு இருந்தாங்கன்னு சொல்லி 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் கொடுக்குறாங்க. யாருக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு கேட்கிறாரு. எதுக்காக இந்த சம்பவத்தை அவர்கிட்ட சொல்லணும்? இப்போ சீமோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பரிசேயன். அவர் ஒரு குஷ்டரோகி. மத்தேயுல அவர் சொல்றாரு, குஷ்டரோகியா இருந்த சீமோனுங்கிறார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலுக்குள்ள குஷ்டரோகம் வந்தா குஷ்டம் குஷ்டம் குஷ்டம்னு சொல்லி பாளையத்தை விட்டு தள்ளி வைப்பாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவே அந்த குஷ்டரோகி வீட்டுக்கு வர்றாரு. குஷ்டரோகம்னாலே பாவத்தினால வர்றதுன்னு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவசிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. கட்டளையை மீறும்போது அவங்களுக்கு குஷ்டம் வரும். இதை மன்னிக்கிறதுக்கு அவங்க பலி செலுத்தணும், ஆசாரியங்கிட்ட காமிக்கணும், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் குஷ்டரோகியை பார்க்கல, அவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அவர் இருதயத்தை பார்த்து சீமோன் வீட்டுக்கு வர்றாரு. வந்தா அவர் பாவங்களையும் மன்னிக்கிறார். மன்னிச்சு இந்த ஸ்திரீயோட பாவத்தையும் மன்னிக்கிறார். ஆனால் சீமோன் என்ன நினைக்கிறாருன்னா,
இவ்வளவுதான் பாவிங்கிறாங்களே, அவர் எப்படி இருந்தங்கிறத நினைச்சும் கூட பார்க்கறது இல்ல. இந்த இடத்துல சீமோனுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. 50 வெள்ளிக்காசும் 500 வெள்ளிக்காசையும் குறித்து பேசுறாரு. சொல்லி வச்சிருக்கிறத பார்த்தா 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. நிர்வாகம் இல்லாதனால 2 பேத்துக்குமே கடனை மன்னிச்சார். அப்ப இயேசு கிறிஸ்து 2 பேத்தோட பாவத்தையும் மன்னிக்கிறாரு. ஆனா சீமோனுக்கு தான் செஞ்ச தவறு என்னன்னு உணர்த்துறாரு. இது எல்லாத்தையும் உணர்த்தி அதிக பாவம் யாருக்கு அதிக கடன் மன்னிக்கப்பட்டதோ அவங்களே அதிகமா அன்பு கூறுன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தோட கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்திரியை நோக்கி, "உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போங்கிறார்." ஸோ இப்பேற்பட்ட சமாதானத்த தான் மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வாங்கிட்டு போறார். மார்த்தாள் பத்தி சொல்லுங்க. இப்போ மார்த்தாளை குறித்து சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்கு வரும்போது மார்த்தாள் தன் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவ பாதத்தருகே உட்காரல. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? அவர் சொல்றத காது கொடுத்து கேட்காம, அவங்க பற்பல வேலைகள் செய்தாந்த இருக்கு. வேலைகளை செய்தும் கூட மரியாளை குறித்து அவங்க வந்து குறை சொல்றாங்க. அப்ப மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியம் குறித்து கவலைப்படுறேங்கிறாரு இயேசு கிறிஸ்து. இதே வந்து உங்களுக்கு யோவான்ல பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் தான் ஃபர்ஸ்ட்டு ஓடி வர்றாங்க. சகோதரன் லாசரு மரிச்சப்போ. அவரு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா, இவங்க வந்து அத விசுவசிக்காம, கடைசி நாளில் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்களே! ஏன்னா, அவங்களுக்கு வசனம் காதுல கேட்கல. அவரு அவரு சொன்ன வசனம் இவங்களுக்கு உள்ள போல. அதே மரியாள் வரும்போது, அவங்க ஆவியில கலங்குறாரு, கண்ணீர் விடுறாரு. ஏன்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மரியாள் மனம் திரும்புறாங்க. 2வது அவருடைய வார்த்தைய கேட்குறாங்க. இந்த காலகட்ட சபையும் என்ன பண்ணுதுன்னா, மார்த்தாள போல அநேக காரியங்களுக்காக ஓடிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு? என்ன வேலை செய்றது? எப்படி வேலை செய்றது? எப்படி சபைய கட்டுறது? இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் ஒழிய, வருகையில நாம் எப்படி போவோம்? வருகைக்கு நாம் எப்படி தயாராகணும்? வருகைக்கு நாம ரெடி ஆகுறது எப்படி? இதெல்லாம் வந்து நாம அவர் பாதத்துல உட்கார்ந்தா தானே கேட்கும். எல்லா செய்தியும் காதுக்குள்ள போனா எப்படி கேட்கும்? பற்பல வேலைகள்ல நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி கேட்கும்? கேட்கவே கேட்காது. நம்மளும் நம்மகிட்ட இருக்கிற பைபிள் எடுத்து, மரியாள போல வசனத்த ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். இயேசு கிறிஸ்து எதற்காக பெத்தானியா கிராமத்துக்கு வர்றாரு? ஏன் சகோதரர் எழுப்புறாரு? எதுக்காக மரியாளுக்காக கண்ணீர் விடுறாரு? இந்த மரியாள் யாரு? இதையெல்லாம் குறித்து நாம் இன்னும் ஆழமா பார்ப்போம். இந்த மார்த்தாள் மரியாளை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலான்னா, இந்த 4 சுவிசேஷத்திலயும் யோவான் எழுதின சுவிசேஷம் வந்து குறிப்பிட்டு சபைக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த சபைக்கு எழுதுறப்போ, ஆண்டவர் எத பாவம்ன்னு சொல்றாரு? எத பாவம்ன்னு சொல்றாருன்னா, அவர் ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாவம் என்னன்னா, அவர்கள் என்னை விசுவாசாதபடியினால் பாவத்தை குறித்து. இயேசு கிறிஸ்துவ விசுவசியாததே பாவம் சொல்லி இங்க ஆவியானவர் குறிப்பிடுறார். அப்படி பார்க்கிறப்போ, மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாள் வந்து மாம்சத்துக்கு ஏற்றபடி ஓட்டம் ஓடுறாங்க. மரியாள் வந்து ஆவிக்குரிய ஓட்டம் ஓடுறாங்க. இங்க மார்த்தாள் அநேக காரியங்கள செஞ்சு மாம்சத்துக்கு ஏற்ற ஊழியம் செஞ்சாலும், கர்த்தருடைய வசனத்த அவங்க விசுவசிக்கல. அவரே பக்கத்துல இருந்து, நானே உயிர் உ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாலும், அவங்கனால அத விசுவசிக்க முடியல. எல்லாரும் சொல்ற கடைசி நாள்ல நான் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிற சத்தியத்த தான் அவங்க விசுவசிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர்னால உயிர்த்தெழ வைக்க முடியுங்கிற விஷயத்த வந்து அவங்க நம்பல. ஆனா அதே அவருடைய மணவாட்டி சபையாகிய மரியாள் வந்து அதே கேள்வி கேட்டு தான் வராங்க. அவங்க வந்து, "ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்." அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆவியில கலங்குறார். கண்ணீர் விடுறார். அந்த மரிச்சு கிடக்கிற சகோதரன உயிர்த்தெழ வைக்கிறார். அப்போ இந்த விசுவாசம் வந்து மரிச்சு கிடக்கிற அநேக சபைகள உயிர்த்தெழ வைக்கும்.
இப்பேற்பட்ட ஆழ்ந்த ரகசியத்தை வந்து இந்த 2 ஓட்டத்துக்கு நடுவுல இந்த 2 ஸ்திரீகள் சபைகளுக்குள்ள வச்சிருக்கிறார். கண்டிப்பா இதோடைய நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் லிங்க் பண்ணியிருப்பார். அப்பேற்பட்ட உள்ளான சத்தியம் என்னன்னு இன்னும் நீங்க எங்களுக்கு சொல்லணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓர்பால் ரூத்தையும் பேசுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் மார்த்தாள் மரியாள் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே ஓர்பால் ரூத்தை பற்றி குறித்து பேசுகிறாரு. இதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல நீங்க ஆவியானவர் லிங்க் பண்ணியிருக்கிறாரு. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தோட நம்ம ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். ரூத் வந்து நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன், அவர் பேரு எலிமெலேக், அவருடைய மனைவி நகோமி, அவங்களுக்கு 2 குமாரர்கள், மக்லோன், கிலியோன். இவங்க எல்லாரும் பெத்லஹேம்ல பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க குடும்பமா. அந்த மோவாப் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் நகோமியோடைய புருஷனாகிய எலிமெலேக் வந்து இறந்து போறாரு. அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போன தேசத்திலேயே புறஜாதி தேசமான மோவாப் தேசத்துல இருந்து அவங்க பெண் கொள்றாங்க. அந்த பெண்கள் தான் ஓர்பாலும் ரூத்தும். இந்த ஓர்பாலும் ரூத்தும் அவங்க புருஷமார் கூட 10 வருஷம் வாழ்றாங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோனும் கிலியோனும் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இதுதான் ரூத் சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இங்க நீங்க நகோமி, ரூத், ஓர்பால் 3 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. பெத்லஹேம்ல இருந்து மோவாப், கலக்கக்கூடாத இனமாகிய மோவாப் தேசத்துக்கு அவங்க போறாங்க. என்ன காரணம்? பஞ்சத்துக்கு காரணமா வச்சு போறாங்க. போனதுக்கப்புறம் 3 ஜீவனும் போயிருது. இதுல உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்ன? இப்போ நகோமி மோவாப் தேசத்துக்கு போய் அவங்க குமாரருக்கு பெண் கொள்கிறாங்க. அந்த குமாரர்கள் 2 மோவாப் ஸ்திரீக தான் கல்யாணம் பண்ணுறாங்க. குமாரர் மரிச்சு போகிறாங்க. 10 வருஷமா நகோமி, ரூத், ஓர்பால் இந்த 2 பேத்துக்குமே கர்த்தரை குறிச்சும் கர்த்தருடைய கட்டளைகளை குறிச்சும் கர்த்தர் எப்பேற்பட்டவரும் குறிச்சும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 2 பேரும் எப்படி விசுவாசத்தில் ஓடினாங்க, எப்படி விசுவாசத்தில் வந்தாங்க, யார் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வர்றாங்கங்கிறத நாம் பார்ப்போம். ஓர்பாலா, ரூத்தா, இதை நாம் இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியே ஓர்பால் ரூத் சகோதரிகளையும் மார்த்தாள் மரியாள் சகோதரிகளையும் இவங்க 2 பேத்துக்குள்ளேய ஓட்டமும் இவங்க 2 பேத்துக்குள்ள மாம்சத்துக்குரிய கிரியைகளையும் பத்தி ஆவியானவர் விளக்கி சொல்றாரு. இங்க நகோமி வந்து பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்ன உடனேயே பெத்லஹேமை விட்டு மோவாப் தேசத்துல சஞ்சரித்தாங்க. திருப்பியும் 6ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அப்போ மோவாபை விட்டு திருப்பி என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் நிறைவுள்ளவளா போய் குறைவுள்ளவரா 3 பேரா திரும்பி இங்க போலான்னு கிளம்பி வராங்க. கிளம்பி வரப்போ இவங்க கூட 2 சபைகள் இருக்கு. இந்த 2 சபைகளுக்கும் இனி நடக்க போற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வராங்க. இந்த நடக்க போற காரியங்கள்ல மாம்சத்துக்குரிய போராட்டங்களும் ஆவிக்குரிய போராட்டங்களும் பற்றி அவங்க விவரித்து சொல்றாங்க. இதுல சுயாதீனத்தையும் கொடுக்கிறார் ஆவியானவர். ஆவிக்குரிய ஓட்டம் எவ்வளவு கடினமானது, மாம்சத்துக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கி அவங்க சொல்றாங்க. அப்படி என்ன ஓட்டத்தை பத்தி அவங்க சொல்லி இந்த 2 மருமக்களையும் கூட்டிட்டு வராங்கங்கிறத நம்ம பார்ப்போம். நகோமி கூட 2 மருமக்களும் வராங்க. ஓர்பால், ரூத். அதாவது 2 வித சபையும் வருது. அப்போ நகோமி சொல்கிறாங்க,
கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது 2 பேரும் அழுகுறாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, "உம்முடைய ஜனத்தண்டையிலே போங்க. அங்க பெரியவங்களும், அழகுள்ளவங்களா பார்த்து நீங்க மறுபடியும் திருமணம் பண்ணி, நீங்க சந்தோஷமா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் இதை கேட்கறாங்க. ஆனா யார் நகோமிய கூட வர்றாங்க? கர்த்தர விசுவசிச்சு யார் வரா? சபை எப்படி வருது? சபைனாலே விசுவாச ஓட்டம் தான். இப்ப ரூத் ஆவிக்குரிய ஓட்டத்துல வர்றாங்க. ஏன்னா, தன் ஜனத்தையும், தன் புருஷனையும் எல்லாத்தையும் இழந்து தான் எங்க வர்றாங்க? யூதா தேசத்துக்கு வர்றாங்க. அப்ப அங்க வரும்போது அநேகருடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் சந்திக்கணும். ஏன்னா, இவங்க மோவாபிய ஸ்திரீ. ஆனா இருந்தாலும் கர்த்தர விசுவசிச்சு வந்தா கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்க ஜனங்களையோ, அந்த ஊர்ல நெற்கதிரையோ பார்த்து வரல. கர்த்தரையே விசுவசிச்சு வராங்க. அப்ப கர்த்தர விசுவசிச்சு வந்தா, அவங்கள எப்படி நடத்துறாங்கங்கிறது தான் நாம இனிமேல் பார்க்க போறோம். அதே மாரி இப்ப இருக்கிற சபை ஆவிக்குரிய ஓட்டம் ஓட வேண்டிய நம்ம, கர்த்தர விசுவசிச்சு ஓட வேண்டிய நம்ம யார விசுவசிக்கிறோம்? ஜனங்களையா? யார விசுவசிக்கிறோம்? இதுல நீங்க ஓர்பால் எடுத்துட்டீங்கன்னா, மாம்சத்துக்கு பிரகாரம் எல்லாம் கேட்டாங்க. 10 வருஷம் இருந்தாங்க. திரும்பவும் மோவாப் தேசத்துக்கே போயாச்சு. ஏன்னா, அவங்க கர்த்தர விசுவசிக்கல. அவருடைய வார்த்தையை விசுவசிக்கல. மார்த்தாள் எப்படியோ, அதே போல இங்க ஓர்பாலையும் சொல்லிக் குடுக்குறார். இங்க நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் விசுவாச ஓட்டம். இப்போ இதுல நகோமிய எடுத்துட்டீங்கன்னா, அவங்களும் பஞ்சம் வந்தப்போ மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் இழக்குறாங்க. திரும்பவும் கர்த்தர் எனக்கு இப்படி கசப்பானதை செய்தார்ன்னு சொல்லி மாறாள்ன்னு சொல்றாங்க. இவங்க பஞ்சம் வந்தோன்னே ஓடி போயிட்டு கர்த்தர குற்றப்படுத்துறாங்க. ஆனா கர்த்தர் அதே பஞ்சத்திலையும் அவருடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். போஷிச்சாலும் போஷிக்கட்டாலும் நாம கர்த்தரை நம்பிதான் இருக்கணும். இதுதான் விசுவாச ஆவிக்குரிய ஓட்டம். இதுல நிறைய போராட்டங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா இதுல விசுவாசி ஓடுறவங்க தான் பைபிள்ல வர எல்லாருமே விசுவாச ஓட்டத்துல. அப்ப ரூத் எடுத்துட்டீங்கன்னா விசுவாச ஓட்டத்தை ஓட அவங்க காது கொடுத்து கேட்டிருக்காங்க. நகோமி சொன்னத தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்டிருக்காங்க. அவங்க தோராவை படிச்சிருப்பாங்க. தோராவை படிக்கும்போது அநேக வசனங்கள் அவங்களுக்கு கேள்வியாகவும் ச- சந்தேகமும் வந்திருக்கும். கேட்டிருப்பாங்க. அதுக்கு நகோமி பதில் சொல்லியிருப்பாங்க. நாங்க இங்க வந்து பட்ட கஷ்டம், நாங்க அங்க எப்படி இருந்தோம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. இந்த வார்த்தையை தான் விசுவசித்து ரூத் வராங்க. இப்போவும் இந்த காலகட்ட சபையும் அப்படித்தான் இருக்கணும். ரூத்த மாதிரியும் மரியாள மாதிரியும் நாம இருக்கணும். சரிங்க. இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன எல்லா போதகத்தையும் கேட்டேன். இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, நகோமி வந்து ரூத்தையும், ஓர்பாலையும் கர்த்தருக்குள்ளேயும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கும், தேவன் யார், தோரால் என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் 10 வருஷம் கூட இருந்த மருமகளுக்கு சொல்லிக் குடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா கடைசியா அவங்க எருசலேமுக்கு பெத்லகேமுக்கு போலான்னு சொல்லி முடிவெடுக்கிறப்போ, 2 பேத்தையும் மாம்ச பிரகாரமா பயமுறுத்தி தானே கூட்டிட்டு வராங்க. கர்த்தர் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு வாங்கன்னு சொல்லி மருமகள கூப்பிடலையே. 2 பேரையும் இனி நீங்கள் இருவரும் உங்க தாய் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி இவங்களே வலுக்கட்டாயமா அனுப்புறாங்க. உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனும் கூட வருவோம் சொல்லி 2 பேரும் சொன்னாலும், நகோமி சொல்றாங்க, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படி இனிமேல் எனக்கு கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்றிரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. இப்போ மாம்சத்துக்கு ஏத்த எல்லா விஷயத்தையும் சொல்லி 2 மருமக்கள் மாதிரியும் அவங்க இஸ்ரவேல்ல எவ்வளவு கடினமா இருக்கும்னு சொல்லி தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கு இந்த வசனம் எல்லாம். அப்படி இருந்தும் எப்படி ரூத்துக்கு மட்டும் இந்த அசைக்க முடியாத விசுவாசம் வந்துச்சு?
2 மருமகளும் ஒரே உபதேசத்த கேட்டு தானே வராங்க. அப்பதான் ஓர்பாலும் கூட வரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கடைசியில இந்த மாமியோட இத்தன பேச்சையும் கேட்டதுக்கு அப்புறம், ஓர்பால் வந்து தன் மாமிய முத்தமிட்டு போனாள். ஆனா ரூத் வந்து பாதத்தையே புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் நகோமி சொல்றாங்க, "நீ ஏன் என்ன புடிச்சிட்டு இருக்கிற? இதோ உன் சகோதரி உன் ஜனத்தண்டைக்கும், தன் தேவர்கள் அண்டைக்கும் திரும்பி போய் விட்டாளே! நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ" அப்படிங்கிறாங்க. வரவங்களையும் வர வேண்டான்னு சொல்றாங்க. இந்த காலத்து போதகர்கள் மாரி. சபைக்குள்ள விசுவசிச்சு வரவங்களையும் மாம்ச கிரியதுக்கு ஏத்த மாரியே நடத்துற மாரியே இந்த வசனமும் இருக்கு. இதுல மரியாள் தன்னை விட்டு எடுப்பாளர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. ரூத்துக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது? இந்த வெளிப்பாட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் விளக்குனாரு. நான் இல்ல. அதாவது நீங்க இதுக்கு வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் போகணும். அதாவது மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் வந்து பற்பல வேலைகள்ல தான் இதுவா இருந்தாங்க. ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, நான் செஞ்ச பாவத்தையும், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தையும் விசுவசிச்சாங்க. அதே மாரி தான் இங்கேயும். நகோமி சொன்னத 2 பேரும் கேட்கறாங்க. ஓர்பாலும் கேட்கறாங்க, ரூத்தும் கேட்கறாங்க. ஓர்பால் மாம்ச பிரகாரமா எடுத்துக்கிறாங்க. ரூத் விசுவசிக்கிறாங்க தேவன. கர்த்தராகிய தேவன விசுவசிச்சு, அந்த விசுவாச ஓட்டத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஏன்னா, அவங்க சிலை வழிபாட்டுல இருந்திருக்காங்க. சிலை வழிபாட்டுலருந்து இப்படி ஒரு தேவன அவங்க சொல்லும்போது, ஆவியானவர் உள்ள வரும்போது, அந்த ஸ்ட்ராங் வருது. அந்த சுயாதீனம் கொடுக்குறாரு ஆவியானவர். ஆனா ஓடுறது ஆவிக்குரிய ஓட்டம். இதனால தான் ரூத் வர்றாங்க. இப்ப நகோமிய எடுத்துட்டீங்கன்னா, அவங்க பஞ்சம் வந்தது, விசுவசிக்கல. இங்க வந்தாங்க, மோவாப் வந்தாங்க. 2 குமாரர இழக்குறாங்க. கர்த்தர் கசாப்ப குடுத்தாங்கறாங்க. ஆனா திரும்பவும் அங்க பயிர் வந்தோனே மறுபடியும் திரும்பி அங்க போணும்னு நெனைக்கிறாங்க. இப்பவும் அதே மாரி தான் சபைகளும் இப்ப இருக்குது. எங்க பஞ்சம் வருது, எங்க விளைச்சல் வருது, எங்க பணம் வருது, இப்படி தான் ஓடுறாங்க ஒழிய, கர்த்தர விசுவசிச்சு வர்றாங்களா? உங்க ஓட்டம் கர்த்தர விசுவசிச்சு இருக்கா? இதத்தான் கர்த்தர் கேட்கிறார். அதுக்கு நம்ம முதல்ல கர்த்தர் பாதத்துல உட்காரணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? நம்மகிட்ட என்ன பேசுறார்? நாம எப்படி இருக்கணும்? நம்ம விசுவாச ஓட்டம் எப்படி ஆனது? ஆனா இதுல போராட்டம் இருக்கும். நிந்தை இருக்கும். அவமானம் இருக்கும். சிலுவை சுமக்கணும்ல. அப்பதானே நம்ம பரலோகம் போ முடியும். அதான் ரூத்தும் அப்படி சிலுவையை சுமந்து இங்க வந்தா எல்லாரும் கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல. என் தேவன் உயிருள்ளவர். என் தேவன் நன்மை செய்வார் வர்றாங்க. வந்து மோவாப் ஸ்திரீயாகி அவங்க இங்க வந்து இஸ்ரவேல் வம்சத்துல வந்து சேர்றாங்க. அவங்க மூலியமா இயேசு கிறிஸ்து வர்றார். அப்ப நாம தான் நினைக்கிறோம் புறஜாதி இஸ்ரவேல்னெல்லாம். ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு இருதயத்தை தான் பார்க்கிறார். உன் ஓட்டம் எப்படி இருக்கு? உன் விசுவாசம் எப்படி இருக்குது? என்ன குறிச்சு ஓடுறையா? இல்ல ஜனங்கள குறிச்சு ஓடுறையா? இங்க பிரிக்கத்தான் வந்திருக்கிறார். ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்துக்குரியவனுக்கும் பிரிவினை இருக்கும். பிரிவினை இருந்தா தான் அது ஓட்டம். ஆவிக்குரிய ஓட்டம். இங்க ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க பைபிள் எடுத்து விசுவாச ஓட்டத்தை பூரா பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எல்லாருமே பிரிச்சு தான் கூட்டிட்டு வருவார். பிரிச்சு கூட்டிட்டு வந்து வனாந்தரத்துல உட்கார வச்சு பழக்க வச்சு மறுபடியும் ஓடுகளத்துல அனுப்புவார். இந்த ஓடுகளத்துல நம்ம ஆவியான கிருபையில இயேசு கிறிஸ்து விசுவசிச்சு நாம ஓடணும். இந்த ஓட்டத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நீ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆவியானவர் இந்த வெளிப்பாட்ட கொடுக்கிறப்போ, என்னுடைய சிந்தைக்கு வர ஒரே ஒரு வசனம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வர இயேசுவே நல்ல மேய்ப்பர். அங்க அவர் அந்த உவமைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், திருப்பியும் சீஷர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாகுது. பிரிவினை உண்டான உடனே, திருப்பி அவர் வந்து அவங்களுக்கு சொல்றாரு, "என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள்
ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுகிறதும் இல்லை. அவைகளை எனக்குத் தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த வசனம்தான் என்னுடைய சிந்தைக்கு வருது. அப்போ எப்பேற்பட்ட மாம்சத்துக்குரிய கிரியைகளை குறிச்சு உலகமும் மற்ற கள்ள போதகர்களும் நம்மளை குழப்பினாலும் அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். ரூத்தை போல, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து வசனத்தை படிச்சவங்களுக்கு. இந்த காலகட்ட சபைக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த காலகட்ட சபைக்கு நாம் எப்படி இருக்கணும்னு ஆவியானவர் சொல்றாருன்னா, மரியாளை போல உங்ககிட்ட இருக்கிற வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து பாருங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றார். ரூத்தை போல விசுவசிங்க. பைபிள் வார்த்தை விசுவசிங்க. இங்கு ஒருவனும் நல்லவன் அல்ல. யார் சொன்னாலும் நீங்க அது கரெக்டா இல்லையான்னு உங்ககிட்ட இருக்கிற பைபிள் எடுத்து ஆராய்ந்து பாருங்க. இவங்க கிட்ட என்ன இருக்குது, என்ன தப்பு சொல்றாங்க, எதுக்காக சபை ஓடணும் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கு. எதையுமே விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். கேள்வி கேளுங்க. நீங்க வசனத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. ஏன் ரூத் அப்படி ஓடுனாங்க? ஏன் ஓர்பால் ஓடல? ஏன் மரியாள் உட்கார்ந்தாங்க? ஏன் மார்த்தாள் ஓடல? இப்படி அநேக வசனத்துல இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்விக்கு உங்க ஆவியானவர் பதில் சொல்லுவார். அவர் உங்க இருதயத்துல வாசம் பண்ண விரும்புறார். அதனால் நீங்க அனுதினமும் உங்க வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. அடுத்தவங்க சொல்றத கேட்காம உங்களுக்கு என்ன ஆவியானவர் பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பைபிள்ல பொக்கிஷம் இருக்குது, எதுக்காக இயேசு கிறிஸ்து வர்றார், எதுக்காக சிலுவை சுமக்கிறார், எதுக்காக கூப்பிடுறார், நம்ம ஓட்டம் என்ன ஓட்டம், விசுவாச ஓட்டம் எப்படி ஓடணும், எல்லாமே பைபிள்ல இருக்கு. நீங்க எங்கேயும் தேட வேண்டியதில்லை. உங்க சந்தேகங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பைபிள்லயே ஆவியானவர் பேசுவார். நீங்க எடுத்து படிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவனின் நாமம் மகிமைப்பட.